கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகின்றீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். John chapter 4 and verse 23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். They that worship the Father must worship Him in spirit and in truth. The time has come that the true worshippers will worship the Father in truth and in spirit. The Father seeketh such to worship Him. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமாகிறார். அப்பொழுது 20வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாக இருந்தார். நமக்கு பிதாவாக இருக்கும்படியாக இயேசு தம்மை தாமே நமக்காக பலியாகி அவரை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்து அந்த தன்னுடைய சுய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவை சந்திக்கிற வேலையை சந்திக்க போகுவதற்கு முன்பாக மகதலேனா மரியாள் இடத்துல இதை சொல்லுகிறார். நான் என் பிதாவினிடத்திற்கும்
உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். So Jesus wants us to know that God is not only the Father of Jesus, but God is also our Father. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்பொழுது சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. How we have to start our prayer, our Father which is in heaven. பரலோகத்திலே இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய தேவன். நம்ம பாடணும் இல்லையா? இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. ஹல்லேலூயா. who was and is to come. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வேதத்திலே பிதாவை குறித்ததான அட்ஜெக்டிவ்ஸ் நிறைய இடத்துல பிதா எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கிறோம். We read in James 1:17 that he is the father of lights. அவர் ஜோதிகளின் பிதா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. இரண்டாவதாக எபிரேயர்லே நாம் வாசிக்கிறோம், அவர் ஆவிகளின் பிதா. எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? How much more we should be subject to the Father of spirits. ஆவிகளின் பிதாவுக்கு நாம் வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர் ஜோதிகளின் பிதா, அவர் ஆவிகளின் பிதா, அவர் நித்திய பிதா என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். that he is our eternal father. Not only that, Matthew 6:32. If you turn your Bibles to Matthew 6:32, it says God is our heavenly father. மத்தேயு 6:32. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். So what does the Father require from us? பிதா நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? And Bible says they must worship him in spirit and in truth. Hallelujah. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். God is spirit and they that worship him must worship him in spirit and in truth. When you say they must worship him in spirit, it means that the worship must be out of the infilling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லும் பொழுது in English Bible it says truth. சத்தியத்தோடும் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக. சிலருக்கு ஆண்டவரை கைத்தட்டி ஆராதிக்க மாட்டாங்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நாம் தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக வசனத்தின்படி நாம் சத்தியத்தின்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உண்மையோடும் நம்முடைய இருதயத்திலே உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அப்படியாக உண்மையோடும் கூட ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பிதாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஆவிகளின் பிதாவாக
இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு அடங்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் பிழைக்கத்தக்கதாக என்று எழுதியிருக்கிறபடி ஆமப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிழைக்கத்தக்கதாக உமக்கு நாங்கள் அடங்கி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறீர். உம்மிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பரம பிதாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள, சத்தியத்தின்படி உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.